இன்றைய இந்த நாள் வரலாற்றின் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக கருதப்படுகின்றது. ஏனெனில் சுவிஸ் நாடு கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக தனது தூதரகத்தினை இலங்கையில் நிறுவி அதனுடைய 70 ஆண்டு நிறைவினை கொண்டாடும் பொருட்டு 70 முகங்களை தெரிவு செய்து அந்த நிகழ்வானது வருகின்ற 6ஆம் தேதி மார்ச் மாதம் இலங்கையில் இருக்கக்கூடிய கொழும்பில் இருக்கக்கூடிய சுவிஸினுடைய தூதரகத்திலே அது கொண்டாடப்பட இருக்கின்றது. அந்த நிகழ்வை ஒற்றி சுவிஸினுடைய மிக முக்கிய பிரதிநிதிகள், வெளிநாட்டு அமைச்சர் போன்றவர்கள் அங்கே செல்ல இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தேசமாகிய இந்த சுவிஸ் நாட்டிலே 80,000க்கும் அதிகமான தமிழ் மக்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எமது நாட்டிலே இடம்பெற்ற பெரிய ஒரு இன அழிப்பானது 2009 முள்ளிவாய்க்கால் உலகம் அறிந்த ஒரு விடயமாகும். அந்த வகையில் சுவிஸ் நாட்டினுடைய வெளிநாட்டு அமைச்சர்கள் அங்கே செல்லுகின்ற பொழுது அவர்கள் நிச்சயமாக கொழும்புக்கு மட்டும் சென்று திரும்பி வந்து விடாமல் அங்கே இடம்பெற்ற இன அழிப்பு இடம்பெற்ற இடமாகிய முள்ளிவாய்க்காலுக்கு சென்று எமது மக்களுக்கான அந்த இறப்புக்கான ஒரு அங்கீகாரத்தினை, சர்வதேச அங்கீகாரத்தினை வழங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும் மனித புதகுழியாக கருதப்படக்கூடிய மிகப்பெரிய புதகுழியாகிய செம்மணி புதகுழிக்கு சென்று அங்கே உயிர் நீத்த எமது மக்களுக்காகவும் காணாமலாக்கப்பட்டவர்களுக்குமான இரங்கலை தெரிவிப்பதன் ஊடாக சுவிஸ் அரசு இங்கே புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்களை கௌரவிக்கின்றது அல்லது எங்களுடைய இழப்புக்கு ஒரு அங்கீகாரத்தினை சர்வதேச ரீதியிலே வழங்குகின்றது என்கின்ற ஒரு எண்ணப்பாட்டை நாங்கள் எட்ட முடியும். அந்த வகையில் சுவிஸினுடைய வெளிநாட்டு அமைச்சகத்தினை அங்கே செல்லுகின்ற பொழுது வெறுமனே நிகழ்வில் பங்கு பெற்றி வந்துவிடாமல் நேரடியாக இந்த இடங்களுக்கு சென்று தமிழ் மக்களுடைய இந்த இன அழிப்புக்கான அங்கீகாரத்தினை வழங்கும்படி வேண்டி நாங்கள் ஒரு மகஜரினை இங்கே தயார் செய்திருக்கின்றோம். 6 மொழிகளில் தயார் செய்யப்பட்ட அந்த மகஜர்களில் சுவிஸ் நாட்டில் வாழக்கூடிய பல இளந்தலைமுறையினர்கள் தங்களுடைய விருப்பங்களை அதிலே நிரப்பி தங்களது கையொப்பங்களை வழங்கியிருக்கிறார்கள். அது இன்றைய நாள் சுவிஸினுடைய வெளிநாட்டு அமைச்சகத்திலே நாங்கள் வழங்க இருக்கின்றோம். இப்பொழுது வழங்குகின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. Wollt ihr mit dir? Ja, überreichen und er macht ein paar Bilder noch. Das ist gut. Ihr könnt sagen, wie es so ist. Das gut so? Ist gut so. Sandro, kommst du auch? So. Sandro. Sorry. Gut. Dann nehme ich die rein. Ist das Ja, gut? ist gut. Und dann darf jemand noch die Empfangsbestätigung holen. Was ist das für... Ja. Ist er. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். சுவிஸ் அரசு இலங்கையில் தன்னுடைய தூதரகத்தினை நிறுவி 70 ஆண்டு நிறைவு விழாவினை வருகின்ற 6ஆம் தேதி மார்ச் மாதம் கொழும்பில் கொண்டாட இருக்கின்றது. அந்த வகையில் சுவிஸ் நாட்டையும் இலங்கையும் இணைக்கக்கூடிய செயல்பாட்டாளர்களாக 70 பேருடைய முகங்கள் தெரிவு செய்யப்பெற்று அங்கே அது காட்சிப்படுத்தப்பட இருக்கின்ற நிகழ்வானது இடம்பெற இருக்கின்றது. அதையொற்றி சுவிஸினுடைய வெளிநாட்டு அமைச்சர் இனாச்சியோ காசிஸ் அவர்களும் ஏனைய பல பிரதிநிதிகளும் அங்கே செல்வதாக நாங்கள் அறிந்து கொண்டோம். அந்த வகையில் எங்களுடைய முகம் அங்கே தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் என்னை போன்று பலருடைய முகங்கள் அங்கே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்படியாக தமிழர்கள் நாங்கள் இங்கே புலம்பெயர்ந்து 40 ஆண்டுகள் சுவிஸ் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமது நாடு 2009ஆம் ஆண்டு உலகில் எந்த இனமும் கொடுக்க முடியாத பெருவிலையினை கொடுத்த ஒரு இனம். எங்களுடைய மக்கள் வகதொகை இல்லாமல் இன அழிப்பு செய்யப்பட்ட ஒரு சூழலாக அந்த 2009ஆம் ஆண்டு அமைந்தது. அந்த வகையில் சுவிஸ் அரசுக்கும் அதாவது சுவிஸ் நாட்டுக்கும் இலங்கைக்குமான தொடர்பாடல் என்பதில் தமிழர்கள் நாங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றோம். அந்த வகையினிலே சுவிஸினுடைய வெளிநாட்டு அமைச்சகம் இலங்கைக்கு சென்று அந்த நிகழ்வில் பங்கு பெற்றுவதாக இருந்தால் அவர்கள்
கட்டாயமாக முள்ளிவாய்க்காலுக்கு சென்று அங்கே உயிர் நீத்த எமது மக்களுக்கான அந்த அங்கீகாரத்தினை வழங்கி ஒரு இரங்கலை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையினையும், அதேபோன்று வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருக்கக்கூடிய மனித புதகுலிகளை சென்று பார்வையிட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகளுக்கு தன்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான வேண்டுகையினையும், தமிழ் மக்களுடைய அரசியல் விருப்புகள் என்ன என்பதனை மீண்டும் ஒருமுறை பட்டியலிட்டு நாங்கள் அந்த மகஜரனை 1.5 மாதங்களாக இங்கே சுவிஸில் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மத்தியிலும் ஏனைய நாட்டவர்களிடத்தையும் கையொப்பம் சேகரிக்கின்ற வேலையினை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். சவரனை கூடம் முன்னின்று அத்தோடு சுவிஸில் இருக்கக்கூடிய பல பொது அமைப்புகளுடைய கூட்டமைப்புகளுடைய ஒத்துழைப்பினாலும் 4400க்கும் அதிகமான கையொப்பங்கள் இடப்பட்டிருக்கின்றன. இதில் பெரும்பாலும் இளையோர்கள் இந்த முறை இணைந்திருக்கின்றார்கள். அந்த இளையோர்கள் தமது நண்பர்களுக்கு அறிய கொடுத்து ஏனைய நாட்டவர்களுக்கும் எங்களுடைய நியாயப்பாடுகள் எடுத்துச் சொல்லப்பட்டு அவர்களும் அந்த கையொப்பத்தினை இட்டிருக்கின்றார்கள். இன்று நாங்கள் சுவிஸுடைய வெளிநாட்டு அமைச்சகத்தில் இந்த மகஜரினை கையளித்திருக்கின்றோம். எனவே நாங்கள் வெறுமனே இந்த நாடுகளில் வாழ்ந்துவிட்டு மட்டும் சென்று விடாமல் சூழல்கள் அமைகின்ற பொழுது எமது தேவையினை, எமது நோக்கத்தினை, எமது இனத்தினுடைய இருப்பினை உறுதிப்படுத்துகின்ற செயலாக இந்த செயல் வடிவம் பெற வேண்டும். எதிர்காலத்திலும் நாங்கள் இணைந்திருப்போம். எமது மக்களுக்காகவும் எமது இனத்தினுடைய அந்த விடிவுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுப்போம் என்று கூறி நிறைகின்றேன். நன்றி. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மகஜர் இந்த நடுவர் பேர்ன் நடுவர் அரசாங்கத்துக்கு கையளிக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே இங்கு சுவிஸ் வாழ் தமிழர்கள் அனைவரும் தங்களுடைய தனிப்பட்ட ரீதியாகவோ அல்லது அமைப்புகளோ அல்லது துறை சார்ந்த அல்லது வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாகவோ அனைவரும் இந்த மனுவை கையெழுத்திட்டு அவர்களிடம் கொடுப்பதற்கான அந்த ஆயத்தங்களை செய்து தந்த அனைவருக்கும் நன்றிகள். இந்த மனுவை இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததுக்கு பொதுவாக இளையோர் அமைப்புகள் இதற்கு பிற்பலமாக நின்று கடமையாற்றியிருக்கிறார்கள். ஒவ்வொரு மொழியிலும் இந்த மனு மொழி மாற்றம் செய்யப்பட்டு அனைத்து மாநிலங்களுக்கும் வழங்கப்பட்டு எல்லா மாநிலத்திலும் இருக்கின்ற சுவிஸ் வாழ் அனைத்து தமிழர்களும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். எனவே இதுவே முதல் தடவையாக இந்த மனு சுவிஸ் அரசாங்கத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனிவரும் காலங்களிலும் இளையோர்கள் முழு மூச்சாக இணைந்து இப்படியான அரசியல் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்றும் ஏனைய பல நாடுகளும் இவ்வாறு முன்னேற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். இதுவே எங்களுக்கு முதல் கட்டமாகவும் இருக்கும், ஆரம்பமாக இருக்கின்றது. ஆனால் இதை தொடர்ந்து அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர வேண்டும். எனவே அனைத்து மனுக்களையும் கையெழுத்திட்ட அனைவருக்கும் நன்றிகள். வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். 3/3/2026 திருவள்ளுவர் ஆண்டு 2057 இன்று இலங்கையில் இன அழிப்பு நடைபெற்றது என்ற அந்த சான்றை நாங்கள் இந்த சுவிஸ் நாட்டு அரசாங்கம் 70வது ஆண்டு நிறைவையொட்டி ஒரு கொண்டாட்டத்தை இலங்கையிலே முன்னெடுக்கின்றது. அந்த வேளையிலே ஈழத்தமிழர்களுடைய இன அழிப்பு பாதிப்பு விழுப்புண் ஆறாத நிலையிலும் நாங்கள் உலக மக்களோடு இணைந்து வாழும் எண்ணத்தோடு அந்த உணர்வையும் வெளிப்படுத்தி நாங்கள் சுவிஸ் மக்களோடு இணைந்து வாழும் அந்த கொண்டாட்டத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து இன்று ஒரு மடல் மூலம் வேண்டுகை ஒன்றை கையெழுத்திருக்கின்றோம். அதன் அடையாளமாகவே நாங்கள் இந்த கருத்துப்பதிவை செய்கின்றோம். 16 ஆண்டுகளுக்கு முன் இதே இடத்தில் நின்று எங்களுடைய மக்கள் கொல்லப்பட்ட போது நாங்கள் செய்வது அறியாது அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று இந்த அரசுகளை நாங்கள் வேண்டி நின்றோம். அந்த நினைவுகளோடும் இந்த கொண்டாட்டத்தின் போது இந்த கோரிக்கையை முன்வைத்து வேண்டுகையை கொடுத்து இங்கே இந்த கருத்தினை பதிவு செய்கின்றோம். நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நாங்கள் சுவிட்சர்லாந்து அரசிடம், நடுவண் அரசிடம் ஈழத்தமிழ் மக்கள் சார்பாக
ஒரு வேண்டுகையினை முன்வைத்திருக்கின்றோம். கடந்த நாட்களாக சைவநெறி கூடத்தின் ஒருங்கிணைப்பில் பல தமிழ் அமைப்புகளை ஒன்று சேர்க்கப்பட்ட 40 ஆண்டுகள் புலம்பெயர் தமிழ் சமூகம் என்கின்ற கூட்டமைப்பின் பங்களிப்பிலும் பல தனி மனிதர்களதும் அமைப்பினதும் தமிழ் அமைப்பினதும் பொது சுவிஸ் நிறுவனங்களுடைய கூட்டு முயற்சியாக ஒரு வேண்டுகையினை கையளித்திருக்கின்றோம். இது தொடர்பாக சமூக வலைத்தளங்களிலும் தமிழ் ஊடகங்களிலும் சுவிஸ் ஊடகங்களிலும் இது தொடர்பான நீண்ட விளக்கமான தெளிவான விளக்கத்தினை அளித்திருந்தோம். இன்று நாங்கள் கையளித்த அந்த வேண்டுகையானது இலங்கையும் சுவிஸும் தமது 70 ஆண்டு கால தூதரக உறவினை கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையில் கொழும்பில் ஒரு கண்காட்சியினையும் அதேபோன்று வெளிவிவகாரத்துறை ஊடாக ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்வினையும் சுவிஸ் அரசு ஏற்பாடு செய்கின்ற வேளை 40 ஆண்டுகளுக்கு மேலாக 83ஆம் ஆண்டு ஆயுத போராட்டம் உச்சம் தொட்ட காலம் முதல் 2009 மௌனிக்கப்பட்ட காலம் வரைக்கும் ஈழத்தமிழர்கள் ஏதிலிகளாக சுவிஸுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு முன்னரும் இன்று வரைக்கும் சுவிஸ் அரசானது தன்னுடைய பாரம்பரியத்தில் மாந்தர் நேய உரிமைகள், மனித உரிமைகள், அனைத்து மக்களுக்குமான நிகர்மை, சட்ட ஒழுங்கு என்கின்ற பொது சட்டங்களில் முனைப்பு காட்டி வருகின்றது. சுவிசுடைய பண்பாட்டில் மனிதர்கள் அனைவரும் ஒரு நிகர்மையில் அனைத்து உரிமைகளுடனும் வாழப்படுவதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்ற ஒரு பாரம்பரியத்தை கொண்டிருக்கின்றது. நீங்கள் மகிழ்ச்சிகரமாக 70 ஆண்டுகளை கொண்டாடுகின்ற வேளை இலங்கையில் பெரும் போர், ஒரு இனத்தின் விடுதலையை நோக்கி போராடி கொண்டிருந்த ஒரு அமைப்பு உலக நாடுகளுடைய பெரும் படைவலத்துடன் அழிக்கப்பட்ட பின்னரும் கூட, மௌனிக்கப்பட்ட பின்னரும் கூட போர் இன்று வரைக்கும் அரசியல் ரீதியான தீர்வை நோக்கி புதிய அரசாங்கமும் முனையவில்லை. பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்கின்ற சட்டத்தை நீக்கி கொண்டு அதே வகையில் ஒரு புதிய சட்டத்தினை ஏற்படுத்தவே புதிய அரசு முயல்கின்றது. 40 ஆண்டு காலங்கள் சுவிஸில் வாழ்கின்ற தமிழ் சமூகம் நாங்கள் இங்கு சுவிஸ் தமிழ் சமூகமாக மாற்றமடைந்திருக்கின்றோம். அனைத்து உரிமைகளையும் பெற்று சுவிஸில் நாங்கள் முழு உரிமைகளுடன் வாழ்ந்தாலும் தாயகத்து தமிழர்களுக்கும் அங்கு அவர்களுடைய தாயகத்து தமிழ் மண்ணிலே அனைத்து உரிமைகளும் கிடைக்கப்பெறுவதற்கு அரசியல் தீர்வு நோக்கி இலங்கை அரசு நகர்வதற்கு சுவிஸ் தனது பங்களிப்பினை ஆற்ற வேண்டும். அதே போன்று மனித உரிமைகள் காக்கப்படுவதற்கும் சுவிஸுடைய வெளிவார அமைச்சர் இலங்கைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டாலோ அல்லது சுவிஸ் தூதராலயத்தாலோ தமிழர் சார்பாளர்கள் நேரில் கண்டு பேசப்பட வேண்டும். அதே போன்று மனித கொலைகள் நடந்த மனித பெரும் குழிகளாக விளங்குகின்ற செம்மணியிலோ, அதுபோன்று கடந்த வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர்கள் பாதிக்கப்பட்ட காணாமலாக்கப்பட்ட தாய்மார்களையோ சுவிஸ் அரசு கட்டாயம் சந்திக்க வேண்டும். அவர்களுடைய கொண்டாட்டத்திற்கு அப்பால் தமிழ் மக்களுக்கு நேர்ந்த பேரிடரை சுவிஸ் அரசு ஏற்றறிய செய்ய வேண்டும். ஆகவே இவ்வகையான வேண்டுகைகளுடன் இன்று நாங்கள் சுவிஸ் அரசுடைய சார்பாளர்களை சந்தித்து எங்களுடைய வேண்டுகையினை ஒரு வேண்டுகையாக மனுவாக கையளித்துள்ளோம்.